السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله الذي نستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا إنما الخمر والميسر والأنصاب والأزلام رجس من عمل الشيطان فاجتنبوه لعلكم تفلحون. صدق الله المولانا العظيم. وقال النبي صلى الله عليه وسلم اجتنبوا الخمر فإنها أم الخبائث أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோரும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரன்பும் பேருபகாரமும் அவனது அன்பு குறித்தான அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் சத்திய வாழ்வை சற்றும் சிறப்பாக வாழ்ந்து காட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள் நாதாக்கள் நல்லவர்கள் அல்லாஹ்வின் அருளை நாடி அவன் இல்லத்திற்கு வருகை தந்திருக்கிற நம் அனைவர்களின் மீதும் இறைவனின் பேரன்பும் பேருபகாரமும் என்று நிலவட்டுமாக ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சங்கையான பெருமக்களே, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹஜ்ஜத்துல் வதா என்று சொல்லக்கூடிய கடைசி ஹஜ்ஜினுடைய பயணத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்காக நிறைய செய்திகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்தில் பிரசங்கத்தில் பேசினார்கள். அதில் குறிப்பாக இந்த உம்மத்தில் களையப்பட்ட பெரும்பாவங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் காலுக்கு கீழாக நான் போட்ட புதைத்த பெரும்பாவங்களில் வட்டி போன்ற விஷயங்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்காவினுடைய நகரத்தில் நின்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தைகளில் ஒரு வார்த்தை, இந்த ஹஜ்ஜத்துல் வதா என்கின்ற இந்த கடைசி பிரசங்கத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த மது என்று சொல்லக்கூடிய மதுவினால் ஏற்படுகின்ற அந்த போதையினால் ஏற்படுகின்ற விஷயங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்தில் சொன்னார்கள், என் காலுக்கு கீழாக அதை போட்டு நான் இந்த இடத்தில் புதைக்கிறேன். இதற்கு பின் இந்த அரபுலகத்தில் மது என்பது இல்லை என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்தில் பிரசங்கித்தார்கள். அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய பேரழிவை சந்திக்கக்கூடிய அளவிற்கு ஒரு பாவம் என்று சொன்னால், இறைவனுடைய இணை வைப்பிற்கு இணையான ஒரு பாவம் என்று சொன்னால் அது மது என்கின்ற நாம் அருந்தக்கூடிய இன்றைய காலத்தில் பெரும்பான்மையாக பாவமாக பார்க்கப்படாத ஒரு காரியம் என்று சொல்லுகிற அளவிற்கு நம்மோடு இணங்கி போயிருக்கிற ஒரு செயல் என்று சொன்னால் அது மதுவாக இருக்கிறது. பெரிய அபாயத்தை நோக்கி அந்த விஷயம் சென்று கொண்டிருக்கிறது என்பதை நம்மால் மறுக்க முடியாது. இன்றைக்கு அரபுலகத்தில் அதை ஆகுமாக்கி இருக்கிறார்கள். அரசாங்கமே அதற்கான சாலைகளை அதற்கான கட்டிடங்களை திறப்பு செய்திருக்கிறது, அதற்கான ஹோட்டல்களை தயார் செய்திருக்கிறது என்கின்ற அந்த செய்திகளை எல்லாம் பார்க்கிற பொழுது எந்த அரபு உலகத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டி அமைத்தார்களோ, எந்த அரபுலகத்தை 20 ஆண்டு காலங்களாக பெருமானாருடைய பெரும் முயற்சியில் மார்க்கத்தை பேசியதை விட, தொழுகையை பேசியதை விட, நோன்பை சஹாபிகளுக்கு எச்சரித்ததை விட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 20 ஆண்டு காலங்கள் சஹாபிகளோடு உடனிருந்து தவிர்த்த, கொஞ்சம் கொஞ்சமாக ஊறி போயிருந்த மதுவிலும் மாதுவிலும் மடியில் கிடந்த அரபியர்களை அப்படியே அவர்களை மார்க்கத்தின் பால் திருப்புவதற்கு பெருமானார் 20 ஆண்டு காலம் சிரமம் எடுத்திருக்கிறார்கள். மக்காவிலே 13 ஆண்டு காலங்கள், மதீனாவிலே 8 ஆண்டு காலங்கள். இந்த 20 ஆண்டு காலங்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மது சம்பந்தமாக விழிப்புணர்வை சஹாபிகளுக்கு கொடுத்து கொண்டே இருந்தார்கள். விளைவு அத்தனை இருந்த எல்லா விதமான பரம்பரை குடிகாரர்களாக இருந்த ஒட்டுமொத்த சஹாபிகளும் மார்க்கத்தின் வழி வந்தார்கள் என்பது மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக அவர்கள் குடிபழக்கத்தை விட்டு வெளியே வந்தார்கள் என்பதுதான் வரலாறு சொல்லுகின்ற உண்மை. இன்றைக்கு அரபுலகத்தில் அது மிகவும் இயல்பான ஒரு விஷயமாக சில தினங்கள் சில ஆண்டுகளுக்கு முன்னால் கேளிக்கை விடுதிகள் அங்கு அறிமுகமானது.
தியேட்டர்கள் என்று சொல்லக்கூடிய சினிமா திரைகள் அங்கு அறிமுகமானது. இப்பொழுது அரபுலகத்தில் எதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக வெறுத்தார்களோ, அல்லாஹ்வாலும் ரசூலாலும் சபிக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு சாபத்திற்கு உண்டான ஒரு செயல் என்று சொல்லுகின்ற அளவிற்கு குடி என்கின்ற மதுவினுடைய அதற்கான பானங்களை விற்கக்கூடிய கடைகள் அங்கு திறக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்தியை காண்கிற பொழுது மனம் அங்கு ரணமாகிறது. சகிக்குரிய பெருமக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டமைத்த அந்த சஹாபிகளுடைய அரபுலகத்தினுடைய அந்த கட்டமைப்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னு சொன்னால், இன்னைக்கு இருக்கக்கூடிய கலாச்சாரத்தில் மது என்பது மிகவும் சாதாரண பாவங்களில் ஒன்றாக, அது சாதாரண ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. இன்றைக்கு மது அருந்துகின்ற, துல்லியமாக சொல்ல போனால் 70% பேர் படித்தவர்கள் தான் அதை அருந்துகிறார்கள். படிக்காத பாமரர்களுக்கு தான் அதை தெரியாது. எனவே அதை அவர்கள் அருந்துகிறார்கள், போதை ஏற்படுகிறது என்று நாம் சொல்ல முடியாது. 70% பேர் அதை படிக்கக்கூடிய படித்த மென்மக்கள் தான் அதை அருந்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மூளையை, அவர்களுடைய அறிவை அது இல்லாமல் மதியிழக்க செய்கிறது என்பதுதான் உண்மை. அரபியில ஹம்ர் என்று சொன்னால், தமிழில் அதுக்கான விளக்கம் என்னன்னு சொன்னால் மூடியிட்டுதல் என்று அர்த்தம். மூடி போட்டு மூடி வைக்கிறதுக்கு தான் ஹம்ர் என்று அர்த்தம். ஒரு மனிதனுடைய மூளையை மூடச் செய்கின்ற, அறிவை செயல்பட விடாமல் அடக்க செய்கின்ற ஒரு செயல்தான் மதுவினுடைய வேலையாக இருக்கிறது. அதனாலதான் மது ஒருவன் உட்கொண்டு விட்டால் அவனுக்கு மானம் என்பது முதலில் இல்லாமல் போகிறது. அது குடும்பமானம், அவனுடைய சுயமானம், இப்படி மரியாதை சம்பந்தமாக எல்லாம் அவன் துறந்து விடுகின்றான். சங்கைக்குரிய பெருமக்களை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 20 ஆண்டு காலம் சிரமப்பட்டிருக்கிறார்கள். எடுத்த இடுப்புல நீங்கள் குடிக்கக்கூடிய அந்த மது என்பது ஹராம் என்பதாக பெருமானார் வெளிப்படையாக சொல்லவில்லை. பெருமானாருக்கு அதில் உடன்பாடு இல்லை என்றாலும் கூட பரம்பரையாக பிறந்தது முதல் கொண்டு வாழுகின்ற அந்த அரபுலகத்தினுடைய வாழ்க்கையே அந்த மதுவில் தான் இருந்தது. எல்லா பழங்களிலும் அவர்கள் மதுவை தயாரித்து அவர்கள் உட்கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு மத்தியில் இஸ்லாம் அறிமுகமான பொழுது, இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்த்த பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகளாக அரவணைத்தார்கள். மக்காவிலே இருந்த காலம் வரைக்கும் மது அங்கு ஹராமாக்கப்படவில்லை. மதீனாவிலே 8 ஆண்டு காலம் வரைக்கும் அங்கு ஹராமாக்கப்படவில்லை. ஃபதஹ் மக்காவினுடைய 1 வருடத்திற்கு முன்னால் தான் அல்லாஹ்வினுடைய ஏற்பாடு ஒட்டுமொத்தமாக ஹம்ர் என்கின்ற அந்த மது என்பது ஹராமாக்கப்பட்டது. அதுவரைக்கும் சஹாபிகள் அருந்தி கொண்டுதான் இருந்தார்கள். அதனாலதான் சஹாபிகள் கெட்டவர்கள் என்று அர்த்தம் கிடையாது. அந்த நேரத்தில் அல்லாஹ் அதை ஹராமாக்கவில்லை, அது தடையாக்கப்படாத காரணத்தினால் அருந்தி கொண்டிருந்தார்கள். சங்கைக்குரிய பெருமக்களை, போர்களங்களுக்கு செல்லுகின்ற பொழுதும் கூட அருந்தினார்கள். பெரும் போர்களங்களுக்கு, உஹது போன்ற பெரும் போர்களங்களுக்கு செல்லுகின்ற பொழுதும் கூட சஹாபிகளுக்கு அது ஆகுமாக்கப்பட்டிருந்ததால் அவர் அருந்தித்தான் சென்று கொண்டிருந்தார்கள். தொழுகையின் பொழுதும் கூட இப்படி எல்லா நேரங்களிலும் இபாதத்துகளோடு கலந்தும் அந்த மது இருந்து கொண்டுதான் இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தடுக்க முற்பட்ட பொழுது அல்லாஹ்வினுடைய வசனம் தான் அதற்கு காரணமாக இருந்தது. மக்காவிலே அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்கின்ற அந்த சஹாபியினுடைய வீட்டில் ஒரு விருந்து நடக்கிறது. அந்த நேரத்தில் எந்த விதமான தடையும் இல்லாத காரணத்தினால் விருந்து உபசரிப்பில் மதுவும் இருந்தது. மதுவை எல்லாரும் அருந்துகிறார்கள். சஹாபிகளுக்கு ஒரு பழக்கம் என்னன்னா, தொழுகை நேரம் வந்து விட்டால் தொழுது விடுவார்கள். விருந்தினுடைய அந்த உபசரிப்பு நேரத்தில் பயங்கரமாக விருந்து உபசாரம் நடந்து கொண்டிருக்கிறது. தொழுகையினுடைய நேரம் வருகிறது. சஹாபிகள் அணிவகுக்கிறார்கள், தொழுகைக்கு தயாராகிறார்கள், தொழ வைக்கிறார்கள். இங்கு தொழ வைக்கக்கூடிய சஹாபி அவர்கள் ஓதுகின்ற அந்த துணை சூறாவிலே ஒரு தவறு ஏற்படுகிறது. குல் யா அய்யுஹல் காஃபிரூன் என்று ஓதக்கூடிய அந்த சூறால லா அஅபுது மா தஅபுதூன், நீங்கள் வணங்கக்கூடிய ஒன்றை நான் வணங்கவில்லை என்று வருகின்ற குர்ஆன் வசனத்தில் அந்த லான் சொல்லக்கூடிய அந்த இல்லை என்கிற வார்த்தையை விட்டு விடுகிறார். நீங்கள் வணங்கக்கூடிய, இணை வைக்கக்கூடிய அந்த விக்கிரகங்களை நான் வணங்குகிறேன் என்பதாக அந்த சஹாபி ஓதுகிறார். போதையினுடைய அந்த மயக்கத்தினால், அவர் அருந்தி இருக்கிற அந்த போதையினுடைய வஸ்துக்களால் அவருடைய வார்த்தைகள் ஷிர்கினுடைய வார்த்தைக்கு ஒப்பாக போகிறது. சஹாபிகளுடைய மத்தியில் மிகுந்த குழப்பத்தை கொடுக்கிறது. தொலை வைத்த அந்த சஹாபி இப்படி ஷிர்கினுடைய வார்த்தையை சொல்லிவிட்டார். இன்று மிகப்பெரிய குழப்பத்திற்கு ஆளாகுகிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சபைக்கு அந்த செய்தி வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமை காக்கிறார்கள் இறைவனுடைய புறத்திலிருந்து வசனம் வருவதற்காக. அல்லாஹ் தஆலா எடுத்த மாத்திரத்தில் பல ஆண்டு காலங்களாக குடிப்பழக்கத்தில் மூழ்கி இருக்கிற அரபியர்களை சட்டென்று இறைவன் அதை நிறுத்தவில்லை. அல்லாஹ் தஆலா இறக்கிய வசனம் என்ன தெரியுமா? யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தக்ரபுஸ் ஸலாத்த வ அன்தும் சுகாரா, நீங்கள் தொழுகையினுடைய நேரங்களில் மட்டும் குடிக்காதீங்க. நல்ல வசனத்தை இறக்கினார். தொழக்கூடிய
நேரம் வருகிற பொழுது உங்கள் குடியை நீங்கள் நிறுத்திக் கொள்ளுங்கள். ஹத்தா தஅலமூன மா தகூலூன், நீங்கள் சொல்லுகின்ற வார்த்தை உங்களுக்கு தெளிவா உங்கள் சுய அறிவுக்கு புரிகிற வரைக்கும் நீங்கள் தொழுகையின் பக்கம் நெருங்க வேண்டாம் என்பதாக இறைவன் வசனம் இறங்கியது. சஹாபிகளுக்கு என்னதான் இருந்தாலும் தொழுகையில பேர் ஆனந்தம், பேர் இன்பம் இருந்தது. தொழுகை விடுவதற்கு அவர்களுக்கு மனம் இருக்காது. எனவே சஹாபிகள் அந்த நேரத்தில் என்ன செஞ்சாங்க? வரலாற்றில் வருகிறது, இரவு நேரத்தில் அவர்களுடைய அந்த மதுவை குடித்துக் கொள்வார்கள். இரவு நேரத்தில் குடிச்சுக்கிட்டா இரவிலிருந்து சுபுகு வருவதற்குள் அந்த போதை தெளிந்துவிடும், பின்னால் தொழுகைக்கு வருவார்கள். ரொம்ப நாள் முழுக்க குடித்துக் கொண்டிருந்த சஹாபிகளுக்கு இப்ப குடி குறைய ஆரம்பிக்கிறது. சில சஹாபிகள் பகலில் செல்லுகின்ற பொழுது அவர்கள் ஃபஜ்ருக்கு பின்னால் குடித்துக் கொள்வார்களாம். லொஹர் வரைக்கும் அந்த போதை இருக்கும், லொஹருடைய நேரத்தில் அந்த போதை இறங்கிடும். எனவே இப்படியும் சில நேரங்கள் இருந்தது. வேலைக்கு செல்லுகிற சஹாபிகள் அதையும் விட்டு விட்டார்கள். 10 தடவை ஒரு நாளைக்கு குடிக்கக்கூடிய ஒரு ஆள் 2 தடவை குடிக்கிற மாதிரி அந்த வசனம் அதை மாற்றுகிறது. வணக்க வழிபாடுகள் நேரத்தில் அவர்கள் அதை உட்கொள்ளக்கூடாது என்று இறங்கிய வசனத்திற்கு இணங்க சஹாபிகள் கொஞ்சம் கொஞ்சமாக விட ஆரம்பிக்கிறார்கள். இங்கே வரலாற்றில் வருகிறது, சஹாபிகளுடைய குடிப்பழக்கம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கிறது. இப்பொழுது மதீனாவிலே உத்பான் இப்னு மாலிக் என்கின்ற ஒரு சஹாபியோட வீட்டில் ஒரு உபசரிப்பு. அந்த நேரத்தில் சஅத் இப்னு அபீ வக்காஸ் சொல்லக்கூடிய பெரும் சஹாபி, எல்லாரும் அந்த நேரத்திலும் எந்த விதமான தடையும் மார்க்கத்தில் இல்லை. அப்பொழுதும் மது அங்கு அருந்தப்படுகிறது, சஹாபிகளால் அங்கு உட்கொள்ளப்படுகிறது. அப்பொழுது சஅத் இப்னு அபீ வக்காஸ் கவி பாடுகிறார்கள். கவியை பாடுகிறார்கள். கவி பாடுகிற பொழுது அந்த கவியில் ஏதோ ஒரு பரம்பரை சார்ந்த விஷயங்கள், அது தவறுதலாக அந்த வார்த்தை வந்து விடுகிறது. உடனே அந்த இடத்தில் கைகலப்பாக அந்த சஹாபிகளுக்கு மத்தியில், முஹாஜிரின்களுக்கும் அன்சாரிகளுக்கும் மத்தியில் ஒரு விதமான சண்டை சச்சரவுகள் ஏற்பாடாக இங்கே ஆரம்பமாகிறது. விளைவு ஒட்டுமொத்த சஹாபிகளும் அடிச்சுக்கிறாங்க. செய்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய கவனத்திற்கு வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்பொழுதும் அமைதியாக இருந்தார்கள். அல்லாஹ் தஆலா இப்பொழுதுதான் வசனத்தை இறக்கினான். யா அய்யுஹல்லதீன ஆமனு இன்னமல் ஹம்ரு வல் மைஸிரு வல் அன்ஸாபு வல் அஸ்லாம் ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தான். அருமைக்குரிய முஃமின்களே, என்று அல்லாஹ் தஆலா சஹாபிகளை அழைத்து சொன்ன வார்த்தை, நீங்கள் குடிக்கக்கூடிய மதுவும் சரி, சூதாட்டங்களும் சரி, சிலை வழக்கங்களும் சரி, குறிபார்ப்பதும் சரி, இது எல்லாம் ஒட்டுமொத்தமாக ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தான், ஷைத்தானினுடைய கேவலமான பாவங்களிலிருந்து ஒன்று என்பதாக இறைவன் வசனம் இறங்கியது. இறங்கிய மாத்திரத்தில் ஒட்டுமொத்த சஹாபியும் அந்த இடத்துல வருகிறாங்க. அப்பொழுதே சஹாபிகளுக்கு புரிய ஆரம்பிக்கிறது, இறைவனுக்கு பிடிக்காத ஒரு செயல் என்பதாக. வரலாற்றில் வருகிறது, அதுவரைக்கும் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மது கொடுக்கக்கூடிய கடைகளில் வேலை பார்த்துக் கொண்டிருந்தனர். குந்து சாத்தியன், நான் அதை ஊற்றி கொடுக்கக்கூடிய கடையில் வேலை பார்த்துக் கொண்டிருந்தேன் என்பதாக அனஸ் எல்லாம் சொல்றாங்க. அது தடையாக இல்லாத நேரத்தில் அந்த இடத்துல அவர்கள் வேலை பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அந்த கடையினுடைய உரிமையாளர் யாருன்னு பார்த்தா அபூ தல்ஹாங்கிற சஹாபி. இந்த வசனம் இறங்கியது என்று அந்த இடத்தில் வந்து சொல்லப்படுகிறது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற ஹதீஸ் புகாரியிலே வருகிறது. அங்க சொல்றாங்க, நான் சின்ன பிள்ளையாக இருந்த நேரம், அந்த நேரத்தில் இந்த வசனம் வந்து இறங்கிய அந்த மாத்திரத்தில் அந்த அபூ தல்ஹாங்கிற சஹாபியுடைய கடையில் பீப்பாய்களாக பெரும் பெரும் பாத்திரங்களில் அந்த மதுக்கள் இருந்தது. பெரும் பெரும் கேந்திரங்களில் அந்த மதுக்கள் இருந்தது. வசனம் இறங்கியதை ஒருவர் வந்து அறிவித்தார். அறிவித்த மாத்திரத்தில் கையில் வைத்திருந்தவர் மதுவை கீழே போட்டார், வாயில் வைத்தவர் வெளியே கொப்பளித்தார், முழுங்கியவர் கையை உள்ளே விட்டு வாந்தியில் எடுத்தார். இப்படி அந்த நேரத்தில் மதீனாவினுடைய தேசம் முழுவதும், மதீனா நாடு முழுவதும் எல்லா வீடுகளிலும் வைத்திருந்த அந்த பாத்திரங்களும் கேந்திரங்களும் எல்லாம் உடைத்து வீதியில் உலாவப்பட்டது, எல்லாம் வீதியில் வீசப்பட்டது. வரலாற்றில் சொல்லப்படுகிறது, அந்த வெளியே ஊற்றப்பட்ட அந்த மதுவினுடைய வாடை கிட்டத்தட்ட பல நாட்கள் அந்த பூமியில் இருந்தது. அவர்கள் வீடுகளில் இருந்து உடைத்து வீசப்பட்ட மதுக்கள் ஹராம் என்று சொன்ன மாத்திரத்தில் சஹாபிகள் அத்தனை பேரும் அதை எல்லாம் எடுத்து வெளியே வீச அதனுடைய துர்நாற்றம் மட்டும், அந்த மதுவினுடைய நாற்றம் மட்டும் கிட்டத்தட்ட பல நாட்கள் அந்த மதீனாவில் இருந்தது என்பதாக சொல்லப்பட்டது. ஏன், சில சமயம் மழை பெய்கின்ற பொழுதும் கூட அந்த நாற்றம் மீண்டும் சஹாபிகளுக்கு வந்தது என்பதாக சொல்லப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டமாக அந்த இடத்தில் ஒட்டுமொத்தமாக தடை செய்ததற்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க தெரியும்? எப்படி அழகாக கட்டமைத்தார்கள். எப்படிப்பட்ட இருந்த அரபு தேசத்தை கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக திருத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டுமொத்தமாக ஒரு சஹாபி கூட குடிகாரனாக இருக்கக்கூடாது என்பதற்காக கட்டமைத்த அந்த கட்டமைப்பை இன்று சிதைத்திருக்கிறது அந்த அரசாங்கம் என்று சொன்னால், அரபுலகத்தினுடைய அமீரகத்தை பார்க்கிற பொழுது வெக்கித்து தலைமுடிவதற்கு நாம் எல்லாம் மிகவும் அதற்கு நாம் யோசிக்கிறோம். அந்த அளவிற்கு அவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கிறது.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதோடு நிறுத்திக்கல. வெறுமனே ஹராம்னு சொன்னா நிறைய பேரால் விட முடியும், ஆனால் மிகவும் பழக்கமுடையவர்களால் அதை விட முடியாதுன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியும். கடுமையான ஹதீஸுகளை, கடுமையான விஷயங்களை சட்டமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதுவரைக்கும் நீங்கள் பயன்படுத்தி கொண்டிருந்த அந்த மதுவினுடைய பாத்திரங்கள், அதனுடைய கிளாஸுகள், அதை வைத்திருப்பதற்காக நீங்கள் வைத்திருந்த தோல் துருத்திகள், என்னென்ன பீப்பாய்கள்லாம் வச்சீங்களோ அது உங்கள் வீட்டில் வேற விஷயத்துக்கு பயன்படுத்துறதா இருந்தாலும் 3 வருஷம் அதை பயன்படுத்தக்கூடாது, ஹராம்னாங்க. இதுவரைக்கும் மதுவிற்காக அழகழகான பாத்திரங்கள் அரபியர்கள் வைத்திருந்தார்கள், நல்ல கிளாஸ்களை வச்சிருந்தாங்க, நல்ல பாத்திரங்கள், தோல் துருத்திகள் எல்லாம் வச்சிருந்தாங்க. இதுவரைக்கும் யாரெல்லாம் அதை வைத்திருக்கிறீர்களோ, மதுவை மட்டும்தான் அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறார், அந்த பாத்திரம் ஒன்றும் செய்யல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒருவேளை அந்த பாத்திரத்தை பார்த்திருந்தாலும் கூட உங்களுக்கு மீண்டும் அந்த நினைவு வந்துடும். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 3 வருஷத்துக்கு அந்த பாத்திரத்தை யாரும் யூஸ் பண்ணக்கூடாது, பயன்படுத்துவது உங்களுக்கு ஹராம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை விதிச்சாங்க. அந்த சஹாபிகள் இருந்து ஒட்டுமொத்தமாக கொஞ்சம் கொஞ்சம் ஒண்ணுமே இல்லாம ஆக்குனாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மிகப்பெரிய ஏற்பாடு, ஒட்டுமொத்த சஹாபிகளுடைய நாவுகளில் இருந்த எல்லாமே அவர்களுடைய உயிரோடு கலந்திருந்ததை போன்றிருந்த மது ஒட்டுமொத்தமாக இல்லாம போனது. வரலாற்றில் வருகிறது, எல்லா சஹாபிகளும் அதை வெறுத்தார்கள். சில நேரங்களில் விட முடியாத சில சஹாபிகள் வந்து பெருமானாருக்கு அனுமதி கேட்பாங்க. தைலம்ங்கிற ஒரு சஹாபி வராங்க, யார சொல்லல, எங்கள் கிராமத்துல கடுமையாக வெயில் இருக்கும், உஷ்ணமாக இருக்கும், பனியினுடைய நேரங்கள் வர மது உஷ்ணமா இருக்கும், பனியினுடைய உஷ்ணம் பனியினுடைய அந்த குளிர் தாங்க முடியாமல் எங்கள் உடல் எல்லாம் மிகவும் சிலிர்த்து போய் ஒரு விதமான உரைநிலைக்கு போய்விடும். அந்த நேரத்துல கோதுமையில் நாங்கள் ஒரு பானம் செய்திருக்கிறோம், அந்த பானத்தை உட்கொண்டால் கொஞ்சம் உடல் கொஞ்சம் திடகாத்திரமாக இருக்கும், அதை நாங்கள் சாப்பிட்டுக் கொள்ளலாமான்னு அந்த சஹாபி வந்து கேட்கிறார். இது கேட்க வர விஷயம் என்னன்னா, கோதுமையின் மூலியமாக உருவாக்கப்பட்ட ஒரு பானத்தை எடுத்துக்கொள்ளலாமான்னு கேட்கிறாங்க. அது எங்களுக்கு ஒரு உற்சாகத்தை தருகிறது, அவர்கள் அதை குடிக்கலாமா என்று அந்த சஹாபி கேட்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரிந்து கொண்டு சொன்னாங்க, அது முஸ்கிருண்டவும், அது உங்களுக்கு போதையை தருமானாங்க. இந்த சஹாபி சொன்னாங்க, ஆமா, அப்பனா ஹராம். கலீலுகும் அவ் கசீருகும், குறைவோ அதிகமோ. அந்த சஹாபி ரெண்டாவது கேட்கிறாங்க, கொஞ்சோடு அதை நாம் போதை வராத அளவிற்கு எடுத்துக்கொள்வதற்கான அனுமதி இருக்குதான்னு கேட்கிறாங்க. ஒரு வஸ்துவை அதிகமாக சாப்பிட்டால் போதை தரும் என்று இருந்தால் அந்த வஸ்துவை குறைவாக சாப்பிட்டாலும் ஹராம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை நான் ஏன் இந்த இடத்துல அதுக்கு சொல்றேன்னு சொன்னா, இன்றைக்கு மது மட்டும்தான் ஹராம் என்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அவர்கள் பயன்படுத்தக்கூடிய கஞ்சாவாக இருக்கட்டும், அல்லது சின்ன சின்ன விஷயங்களை போதைக்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய பொருளாக இருக்கட்டும், இதுவெல்லாம் குறைவாகத்தானே இருக்கிறது. அதுக்கும் அறிவுக்கும் எந்த விதமான மாற்றத்தையும் கொடுப்பது கிடையாது. எனவே இது ஹராம் இல்லை என்பதாக நினைக்கக்கூடிய இளைஞர்கள், படித்த நாகரிகம் மற்ற இளைஞர்களை பற்றி நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். சில நேரங்களில் இதை ஹலாலாக்குவதற்கான முயற்சிகள் எடுக்கப்படுகிறது. இதெல்லாம் ஹராம் கிடையாது, அல்லாஹ் இதை மட்டும்தான் ஹராமாக்கி வைத்திருக்கிறான் என்பதற்கெல்லாம் சொல்லப்படுகின்ற அந்த அறிவாளிகள் சொல்லுகின்ற அந்த கருத்துக்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைக்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் குறைவோ நிறைவோ அதை சாப்பிடுவதன் மூலியமாக மது, அது சாப்பிடுவதன் மூலியமாக போதை ஏற்படும் என்றால் கண்டிப்பாக அது ஹராம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சங்கைக்குரிய பெருமக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்தோன்னு எல்லாத்தையும் வெறுக்கல. ரொம்ப பேர் குடிப்பழக்கத்தில் சஹாபிகள் இருக்கத்தான் செஞ்சாங்க. அப்துல்லாங்கிற சஹாபி எல்லாம் வரலாற்றில் வருகிறது, பெருமானாரோடு இணைந்திருந்த சஹாபி. குடிப்பழக்கத்தையும் விட முடியல, பெருமானாரையும் விட முடியல. 2 பேரையுமே அவர் இணைப்பாக வைத்துக் கொண்டிருந்தார். அல்லாஹ்வையும் விரும்புகிறார், ரசூலையும் விரும்புகிறார், மதுவையும் விரும்புகிறார். என்ன செய்கிறது? மார்க்கத்தினுடைய விழுமியம். அந்த நேரத்தில் கசையடி கொடுக்கப்படும். சாட்டையில் கசையடி கொடுப்பது தான் அதற்கான மார்க்க தண்டனை. 80 கசையடிகள் விழும். கிட்டத்தட்ட அந்த சஹாபிக்கு ஒரு முறை அது குடித்தார் என்பதற்காக தண்டனை வழங்கப்படுகிறது, மீண்டும் வழங்கப்படுகிறது, மீண்டும் குடிக்கிறார், மீண்டும் வழங்கப்படுகிறது. இப்படியே பல தடவை அது நடக்கிறது. அடி வாங்கிக் கொள்கிறார், மீண்டும் செய்கிறார், அடி வாங்கிக் கொள்கிறார். உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, இப்படி அவன் அடி வாங்கி இந்த மார்க்கத்தினுடைய சட்டங்களை இழிவுபடுத்துவதற்கு அவன் நல்லா அழிச்சிடலாமே என்று ஒரு விதமான சாபத்தை, சபித்தத்தை அந்த நேரத்தில் உமர் பயன்படுத்துறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டு திடுக்கிறாங்க, உமர், ஏன் இப்படி ஒரு வார்த்தையை நீங்கள் பிரயோகிக்க வேண்டும்? அல்லாஹ் அவருக்கு இரக்கம் காண்பிக்கலாம். அவர் அல்லாஹ்வை விரும்புகிறார், ரசூலை விரும்புகிறார். கண்டிப்பாக அவருக்கு விமோசனம் இருக்கிறது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்காக பரிந்துரைத்தும் பேசி இருக்கிறார். எது வரைக்கும்னா, அவன் திருந்து வாங்குற வாய்ப்பு இருக்கிற வரைக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அணுகுமுறையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு தூரம் இறங்கி வந்திருக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப எவ்வளவுதான் சொன்னதற்கு பின்னாலும், அது தவறு என்று தெரிந்ததற்கு பின்னாலும் ஒருவன் அதை விட்டு விடாமல் இருக்கிறான் என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனிடத்தில் எப்படி நடந்து கொண்டார் என்பது ஹதீஸில் வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நேரங்களில் விடாமல் பிடிவாதத்தில் குடிக்கக்கூடியவர்களை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நடந்து கொண்டார் என்றால் ஹதீஸில் வருகிறது, அவரை பேரித்தம்பளம் மரங்களால் கட்டி வைத்து
பேரித்தம்பள கட்டைகளை கொண்டு அடிங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. செருப்புகளை கொண்டு அடிங்கள் என்பதாக ஹதீஸ்ல வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கிறது அடுத்தது கிடையாது. சஹாபிகளை கொண்டு நீங்கள் இப்படி தண்டனையை கொடுங்கள். ஃபலா துஸல்லி மஅஹும், அவர்களோடு நீங்கள் சேர்ந்து தொழ வேண்டாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை. ஒரு காஃபிருக்கு பெருமானார் எவ்வளவு தூரம் வெறுத்திருப்பார்களோ, இணை வைப்பாளருக்கு எப்படி பெருமானாருடைய வெறுப்பு இருந்திருக்குமோ, அதற்கு நிகராக ஒருவனுடைய மது அருந்தக்கூடியவனுக்கும் பெருமானார் வெறுத்திருக்கிறாங்க. அவனோடு நீங்கள் சேர்ந்து தொழ வேண்டாம். ஏன்? அவனுக்காக நீங்கள் தொழ வைக்கவும் வேண்டாம். ஜனாசா வந்துச்சுன்னா தொழ வைக்காதீங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுத்தாங்க. அவனுடைய நோய்வாய்ப்பட்டா நீங்க போய் சந்திக்காதீங்கன்னாங்க. அவனோடு நீங்கள் சலாத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டாம். அந்த சலாம் உங்களுக்கு எந்த பயனையும் தராதுன்னாங்க. இப்படி ஒட்டுமொத்தமாக அவனிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா குடுக்கல் வாங்கலையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தாங்க. இதையெல்லாம் செய்தால் அவனுடைய மனங்களில் மாற்றம் ஏற்பட்டு அவன் தௌபாவை செய்து மீண்டு வருவான். அதற்கு பின்னால் உங்களோடு நீங்கள் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்றால் இன்றைக்கு மிகச் சாதாரணமாக செய்யக்கூடிய அந்த போதைக்கும் மதுவிற்கும் அடிமையாக இருக்கக்கூடிய இந்த இஸ்லாத்தினுடைய மார்க்கத்தை சார்ந்த மார்க்க இளைஞர்கள் ஒரு காலம் வரைக்கும் இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய வரலாற்று சொல்லுகிறது. 7 கோடி பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னா தமிழகத்துல 2 கோடி பேர் மதுவிற்கு அடிமையாகி மிகவும் அதிகாரப்பூர்வமாக எல்லாருமே மதுபானங்களை அருந்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதில் 30 வயசு வரைக்கும் முதலெல்லாம் குடிப்பதற்கான ஆரம்ப கால வயது என்பது 30 இருந்தது. இன்றைக்கு 13 வயதில் குடிக்க ஆரம்பிக்கிறான். ஒரு சின்ன சிறுவன் பள்ளி சாலையிலிருந்து அவனுக்கு வாங்கப்படுகின்ற போதை வஸ்துக்களுடைய அந்த வளர்ச்சி அவன் இளைஞனாக மாறுகிற பொழுது மதுவில் போய் இருக்கிறது. மிகச் சாதாரணமாக 13 வயது சிறுவனுடைய கைகளில் மது தவழுகிறது என்று சொன்னால் மார்க்கம் சார்ந்த விஷயங்களை விழுமியங்களை மட்டும் கற்றுக் கொடுத்து விட்டோம் என்பதற்காக ஒதுங்கி நின்று விட்டால் அவனுடைய எல்லா பாவங்களுக்கும் நாமும் காரணமாக மாறுவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் இப்படி இருக்கிறது. ஒரு மனிதன் ஜினா செய்கிறான் என்று சொன்னால் விபச்சாரம் புரிகிற பொழுது அவன் முஃமினாக இருக்க முடியாது. ஒரு மனிதன் திருடுகிறான் என்று சொன்னால் அவனுடைய திருடனுடைய நேரத்தில் அவன் முஃமினாக இருக்க முடியாது. வலா யஷ்ரபு ஷாரிப், ஒருவன் குடிக்கிறான் என்று சொன்னால் அவன் குடிக்கிற நேரத்தில் அவன் முஃமினாக இருக்க முடியாது. இந்த ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒருவன் குடிகாரனாக இருக்கிற பொழுது முதல்ல முஃமினே கிடையாது. அவனை நீங்கள் தொட வைப்பதற்கும் கூட அனுமதி இல்லை என்பதாக போதையில் ஒருவனுடைய மரணம் நிகழ்கிற பொழுது அவனுக்கான தண்டனையை மார்க்கம் சொல்லுகிறது. அவனுக்கும் இணை வைப்பவனுக்கும் எந்த தண்டனையும் மாற்றம் இல்லை. ஏனென்றால் அல்லாஹ் தஆலா திருமறையில் போதையை பேசுகிற பொழுது அதையோடு இணைத்து இணை வைப்பையும் பேசுகிறார். இணை வைப்பிற்கு நிகராக அல்லாஹ்வை மறுக்கக்கூடிய ஒரு செயலுக்கு நிகரான ஒன்றுதான் போதைக்கு அடிமையாக கூடிய அது மதுவிற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமும் அதுவும் இதுவும் இணைத்து இறைவனால் பேசப்படுகிறது. சங்கைக்குரிய பெருமக்களை இன்றைக்கு மிகுந்த கவனம் தேவை. நம்ம எல்லாம் மிக லேசாக நகர்ந்து போகின்ற செயல்கள் அல்ல. இன்றைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையை ஒரு மது என்பது உம்முல் ஹபாயிஸ் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா பாவங்களுக்கும் அதுதான் தடையாக இருக்கிறது. எல்லா பாவம் நிகழ்வதற்கும் அதுதான் காரணமாக இருக்கிறது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மெம்பர் படியிலே சஹாபிகளுக்கு உரை நிகழ்த்துகிறார்கள். அப்பொழுது இந்த ஹதீஸை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? இஸ்தனிபுல் ஹம்ர், நீங்கள் ஹம்ரை விட்டு நகர்ந்து கொள்ளுங்கள். இன்னஹா ரஅசுல் ஹதியாத்தின், எல்லா பாவங்களுக்கும் இதுதான் தலை என்பதாக உம்முல் ஹபாயித் என்பதாக பெருமானாருடைய ஹதீஸை மேற்கோள் காட்டுறாங்க. காட்டிட்டு சொல்றாங்க ஒரு செய்தியை. முன்னொரு காலத்தில் ஒரு வணக்கசாலி வாழ்ந்து கொண்டிருந்தார். அவர் வணக்கசாலி அழகிய தோற்றமுடையவராக இருந்தார். அவர் வீட்டு அருகில் ஒரு விபச்சாரி இருந்தார். நீண்ட நாளாக இந்த விபச்சாரிக்கு அந்த வணக்கசாலியை அடைய வேண்டும் என்கிற தீவிர ஆர்வம் இருந்தது. எனவே எவ்வளவோ அழைத்து பார்த்தும் அவர் இணங்கவில்லை. கடைசியாக தன் அடிமை பெண்ணை அனுப்பி, நான் களிமா சொல்ல தயாராக இருக்கிறேன், நீங்கள் வந்து களிமா சொல்லி கொடுத்தா நான் இஸ்லாத்தை ஏற்கிறேன்னு சொல்லி ஒரு விதமான வித்தையை அவர் பயன்படுத்துகிறார். என்னதான் இருந்தாலும் விபச்சாரியாக இருந்தாலும் மார்க்கத்தை ஏற்பதற்கு அவர் தயாராக இருக்கிறார் என்று இந்த வணக்கசாலி வீட்டுக்குள் செல்லுகிறார். இந்த செய்தி பெரும்பான்மையாக தெரிந்திருக்கும். இந்த வணக்கசாலி வீட்டுக்குள்ள போன வீடு தாளிடப்படுகிறது. தாளிட்டப்பட்டதற்கு பின்னால் எனக்கு நீ அடங்க வேண்டும், ஆசைக்கு இணங்க வேண்டும் என்பதாக அந்த வணக்கசாலியிடம் சொல்லுகிற பொழுது அவர் வருகிறார். சரி, அப்படி இல்லை என்று சொன்னால் நான் 3 வாய்ப்புகளை உனக்கு தருகிறேன். ஒன்று, என்னிடத்தில் நீ ஆசைக்கு இணங்க வேண்டும், விபச்சாரம் செய்ய வேண்டும். இல்லை என்றால் இதோ என் விபச்சாரத்தில் பிறந்த குழந்தை இருக்கிறது, நீ கொல்லணும். இல்லை என்றால் மதுபானம் இருக்கிறது, அதை நீ அருந்த வேண்டும். இந்த வணக்கசாலி யோசிக்கிறார். உஸ்மான் சொல்றாங்க, அந்த வணக்கசாலி யோசிக்கிறார். விபச்சாரம் பெரும்பாவம், கொலை செய்வது அதைவிட பெரும்பாவம். எனவே நம்மீது நம் பாவத்தை செலுத்திக் கொள்வதற்கு ஒரே காரணமாக இருப்பது இது மது மட்டும்தான். இது நம்மோடு முடிச்சு போயிடும். எனவே அந்த மதுவை அருந்த வேண்டும் என்பதற்காக அந்த வணக்கசாலி அதை அருந்துகிறார்.
விளைவு மதுவினால் விபச்சாரம் நடக்கிறது. விபச்சாரத்திற்கு இடையூறாக இருந்த அந்த குழந்தை கொலை செய்யப்படுகிறது. இதை சொல்லி முடிச்சுட்டு உஸ்மான் ரலியல்லாஹு அந்த சுதுபாவிலே சொல்லுகிறார்கள், இந்த ஒரு மது என்பது உம்முல் ஹபாயிஸ், ஒட்டுமொத்த பாவத்திற்கும் இது தலையாக இருக்கிறது என்பதாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பேசுகிறார்கள். சங்கைக்குரிய பெருமக்களே, இன்றைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மனிதனுடைய அறிவை இல்லாமல் ஆக்கக்கூடிய ஒரு செயல் என்று சொன்னால் அது மதுவாக இருக்கிறது. மதுபானத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் அப்படித்தான். ஒரு பெண்மணி 18 வருடம் கணவனோடு வாழ்ந்துவிட்டு விவாகரத்திற்காக வந்து இருக்கிறார். என்ன காரணம் கேட்கப்படுகிறது. என்னுடைய கணவர் கடுமையாக மது பழக்கத்தில் குடிப்பழக்கத்தில் இருக்கிறார், எனவே நான் அவரிடத்தில் விவாகரத்தை வேண்டுகிறேன் என்பதாக அந்த பெண் சொல்றார். அப்பொழுது ஜமாத்துல கேட்கிறாங்க, 18 வருடம் நீ பொறுத்து கொண்டாயே, ஏன் இதுக்கப்புறம் பொறுத்துக்க முடியாதா? அந்த பெண்மணி சொன்னார், 18 வருடம் நான் பொறுத்து கொண்டேன், என்னுடைய வாழ்க்கையினுடைய விதி இப்படித்தான், இவனை கடைசி வரைக்கும் நான் கணவனாக வைத்துக் கொள்ளலாம் என்று நினைத்துதான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆனால் இப்பொழுது அவனுடைய காரியம் கொஞ்சம் அதிகமாகிவிட்டது, அவனுடைய விபரீதம் கொஞ்சம் உஷ்ணமாகி அது இன்னும் அதிகமாகி கொண்டே போகிறது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், எனக்கு இருக்கிற பெண் பிள்ளையை 8வது படிக்கக்கூடிய பெண் பிள்ளையை இந்த குடிப்பழக்கத்திற்காக ஒரு 5000 ரூபாய்க்காக அந்த என்னுடைய பெண் குழந்தையை விற்றுவிட்டான். இதற்கு பின்னால் இவனோடு வாழ்வதற்கு எனக்கு மனமில்லை, எனவே எனக்கு விவாகரத்து வேண்டும் என்று ஒரு முஸ்லீம் பெண் ஜமாத்திற்கு வந்திருக்கிறார். சங்கைக்குரிய பெருமக்களே, இதெல்லாம் நிதர்சனமாக நம் சமூகத்தில் நம் இளைஞர்களுக்கு மத்தியில் நடக்கக்கூடிய சாதாரண வரலாறு. ஏதோ நான் வெளி விஷயத்தெல்லாம் பேசுறேன். சங்கைக்குரிய பெருமக்களே, இது மிகப்பெரிய ஒரு அபாயத்தை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். அரபுலகம் உட்பட இன்றைக்கு உலகத்தினுடைய எல்லா காரியங்களுடைய மட்டரகமான செயல்களுக்கும் இந்த மது என்பது மிகப்பெரிய காரணமாக அமைகிறது. கிதாபுகளிலே பார்க்க முடிகிறது, ஒரு சாலிகான ஒரு நபருக்கு பிறந்த ஒரு சிறிய குழந்தை இறந்து போய்விட்டது, அடக்கம் செய்யப்படுகிறது. அதற்கு பின்னால் அந்த குழந்தையை இந்த சாலிகான நபர் கனவில் காண்கிறார். கிதாபிலே வருகிறது, கனவில் காண்கிற பொழுது அந்த பிள்ளை அடக்கம் செய்கிற பொழுது கருப்பு நிற முடியோடு அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. கனவில் பார்க்கிற தந்தைக்கு ஆச்சரியம், அந்த குழந்தையினுடைய முடி நரைத்து போயிருக்கிறது. அந்த குழந்தைகிட்ட கனவுல கேட்கிறார் இந்த சாலிகான நபர், என்ன உன்னுடைய முடி நரைத்து போய் கிடக்கிறது, எந்த பாவமும் செய்யலையே, ஏன் உனக்கு இப்படி ஒரு மாற்றம்? அப்பொழுது அந்த குழந்தை சொல்லுகிறது, நாங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிற அந்த அடக்க ஸ்தலத்துக்கு மத்தியில் ஒரு குடிகாரன், அவனும் அந்த இடத்தில் அடக்கப்பட்டிருக்கிறான். அவனுக்கு கொடுக்கக்கூடிய வேதனையின் நெருப்பு ஜுவாலைகளுடைய உஷ்ணமும் அதே போன்று அவன் சத்தமிடக்கூடிய சத்தத்தினால் பயத்தில் ஏற்படுவதால் எங்கள் முடி நரைத்து போயிருக்கிறது என்பதாக அந்த குழந்தை சொல்லது என்பதாக சொல்லப்படுகிறது. நீங்கள் அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கணும். கபரை தோண்டக்கூடிய நிறைய பேரிடத்தில் அது மிகப்பெரிய அறிக்கையின் அடிப்படையில் கேட்கப்படக்கூடிய கேள்வி என்னன்னு சொன்னா, மதுவால் ஒருவன் நீண்ட கால குடிகாரனாக இருந்து அடக்கம் செய்கிற பொழுது அவனுடைய முகத்தை கிப்லாவின் பக்கம்தான் வைத்து அடக்கம் செய்யப்படும். ஆனால் சிறிது நாளுக்கு பின்னால் அதை தோண்டி பார்க்கிற பொழுது அவன் முகம் கிப்லாவை இல்லாமல் அது வேறு பக்கமாக இருக்கிறது என்பதாக சொல்லப்படுகிறது. சங்கைக்குரிய பெருமக்களை, உலகத்தில் நாம் மிக யதார்த்தமாக கண்கூடாக அல்லாஹ்வினுடைய வெறுப்பினை அடையக்கூடிய ஒரு வஸ்துவாக இந்த மது இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஃபுதைல் இப்னு இயானுங்கிற அந்த சஹாபி சொல்லுகிறார்கள், அவருக்கென்று ஒரு மாணவர் இருந்தார். இந்த மாணவருடைய வைக்கீழே வரக்கூடிய இந்த செய்தி, அவருடைய மாணவர் கடைசி நேரத்தில் சக்கராத்தில் இருக்கிற நேரத்தில் கலிமா சொல்லிக் கொடுப்பதற்காக இந்த ஆசிரியர் செல்லுகிறார். ஃபுதைல் இப்னு இயானுங்கிற அந்த சஹாபி அந்த மாணவரிடத்தில் கலிமா சொல்லிக் கொடுக்கிற பொழுது, நான் அதை சொல்லுவதற்கான வாய்ப்பு இல்லை, எனக்கு அது வாயில வரல என்பதாக அந்த சஹாபியினுடைய மாணவர் சொல்லுகிறார். அவரும் இறந்து விடுகிறார். நீண்ட நாளுக்கு பின்னால் அவர் கனவில் தோன்றுகிறார், நரகத்திற்கு இருந்து செல்லப்படுவதை போன்று. இப்பொழுது ஃபுதைல் இப்னு இயானுங்கிற ஆசிரியர் கேட்கிறார் மாணவரை பார்த்து, ஏன் உனக்கு இந்த நிலைமை என்பதாக, நீ நல்லபடியாக தான் மார்க்கத்தை கற்றுக்கொண்டாய், உனக்கு ஏன் இந்த ஒரு இழிநிலை என்பதாக கேட்கிறார். அவர் சொல்லுகிறார், எனக்கு ஒரு நோய் இருந்தது, நான் ஒரு மருத்துவரிடத்தில் நான் சென்றிருந்தேன், எனக்கான நோய்க்கான முடிவாக அதற்கான நிவாரணமாக அவன் சொன்ன மருந்து என்னன்னு சொன்னா, ஆண்டிற்கு ஒரு முறை கதஹம் மினல் ஹம்ர், ஒரு கோப்பை மது அருந்தினால் தான் இந்த நோய் குணமாகும் என்பதாக அவனிடத்தில் சொல்லிவிட்டான். நான் தொடர்ச்சியாக ஒவ்வொரு வருடமும் அதை குடித்துக் கொண்டிருந்தேன். என் அறியாமையினால் அவன் சொன்ன அந்த பொய் வார்த்தைகளால் அதை நம்பி நான் குடித்ததனுடைய விளைவு எனக்கு இன்றைக்கு நரகம் அது நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்பதாக அந்த செய்தியை சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள். தெரியாமல் ஒரு மனிதனுடைய நிலையை இப்படி இருக்கிறது என்று சொன்னால், இன்றைக்கு தெரிந்தும் அறிந்தும் நம் ஊர்களிலும் நம் வீடுகளிலும் வளர்கின்ற இளைஞர்களுடைய நாவுகளில் அது தவழ்கிறது என்று சொன்னால், இளைஞர்களுடைய
வயிற்றுக்குள் அது செல்லுகிறது என்று சொன்னால் அத்தனைக்கும் அல்லாஹ்விடத்தில் கேள்விகள் இருக்கிறது. சரதாலீஸ்வரன் சொன்னாங்க, ஒரு மனிதன் ஒரு முறை மது அருந்துகிற பொழுது அல்லாஹ் மன்னிக்கிறான், தௌபா செய்து விட்டான். மறுபடியும் அவன் தெரியாமல் அதை செய்துவிட்டு மறுபடியும் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்கிற பொழுது மன்னிப்பு கிடைக்கிறது. தொடர்ந்து 3 முறை இறைவன் புறத்திலிருந்து மன்னிப்பு கிடைக்கிறது. சரதாலீஸ்வரன் சொன்னாங்க, 4வது முறையும் அவன் அதை செய்தால் அல்லாஹ் அப்பொழுது மன்னிப்பது கிடையாது. ஹதீஸிலே வருகிறது, ரத்துபத்துல் ஹபார் என்கின்ற நரகத்தினுடைய ஒரு பானம் அவனுக்கு நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் கொடுக்கிறான். அது என்ன பானம் என்பதாக சஹாபிகள் கேட்கிறார். ரத்துபத்துல் ஹபார் என்றால் என்ன யார் சொல்லலாம் என்று கேட்கிற பொழுது சரதாலீஸ்வரன் சொன்னாங்க, ஒட்டுமொத்தமாக நரகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நரகவாதிகளுடைய சீல்சலங்கள் சேகரிக்கப்பட்டு அதைத்தான் அவனுக்கு குடிபானமாக கொடுக்கப்படும். அவன் வலுக்கட்டாயமாக அதை குடித்தாக வேண்டும். இது இந்த உலகத்தில் ஒருவன் தொடர்ச்சியாக அதை செய்கின்ற மதுவை குடிக்கக்கூடிய குடிபழக்கத்திற்கு அடிமையாகி போனவனுக்கான தண்டனை என்றார்கள் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகீஹுடைய பெருமக்கள், மிகுந்த கவனங்களோடு இன்று அரபுலகமே அந்த தவறை செய்துகிறது. அவர்களே இன்றைக்கான அந்த ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள், கடைகளை திறந்திருக்கிறார்கள், அந்த மிகப்பெரிய மால்களில் அது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. எந்த அரபுலகத்தை ஒரு சொட்டு கூட அந்த இடத்தில் மது இருக்கக்கூடாது என்பதற்காக பெருமானார் எத்தனைத்தார்களோ முயற்சி செய்தார்களோ அதையெல்லாம் என்று தவிடுபொடியாக இன்றைக்கு இருக்கக்கூடிய அமீரகம் மாற்றி இருக்கிறது என்று சொன்னால் பேரழிவை சந்திப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது என்பதை தவிர வேறு வார்த்தைகள் இல்லை. அல்லாஹ்விடத்தில் நாம் பாதுகாவல் கோர வேண்டும். நம் பிள்ளைகளை நாம் அந்த இடத்திலிருந்து அகற்ற வேண்டும். நமக்கான தெல்லிய பாதையை நோக்கி நம் பிள்ளைகளை வழிநடத்துவதற்கு நம்மிடத்தில் கடமை இருக்கிறது. அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அது போன்ற ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து மரணிப்பதற்கான தௌஃபீக்கினை நல்குவானாக. வாசரத வஹானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.